கோபாலா கோபாலா கோகுல நந்தன கோபாலா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தாவனச்சர கோபாலா 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 கோகுல நந்தன கோபாலா. கன்றினை வாலோலை கட்டி கனிகள் ஊதிர எறிந்து பின்தொடர்ந்தோடி ஓர் பாம்பை பிடித்து கொண்டாட்டினாய் போலும் நின்றிரத்தேன் அல்லேன் நம்பி நீ பிறந்த திருநன்னாள் நன்று நீ நீராட வேண்டும் நாரணாக ஓடாதே வாராகாயி. கன்றினை நான் என்ன தீம்பு பண்ணினேன்? நான் சமத்தாதானே இருக்கேன். ஆமாம்மா, உன் சமத்தை ரொம்ப மெச்சிக்கணும். சமத்தாதான் இருக்கேங்கிறிய. நீ காட்டில் எங்கேருந்து போய் கண்ணுக்குட்டி இல்லாதனுடைய வாலுலையும் பணமட்டையை கட்டி அந்த கண்டுகிட்டில் ஹாய் ஹோயின்னு கத்தி அதை ஓட்டுறது. அந்த பணமட்டை புடா புடான்னு சத்தம் கேட்கும், சலா சலான்னு சத்தம் கேட்கும் போதே அது மேனு கத்திண்டு மிரண்டு ஓடும். உங்கள் இடத்துல பணமட்டையை கட்டினா என்னடா பண்ணுவேன்? அது சின்ன கண்ணுக்குட்டி தானே, அப்படி பண்ணலாமா? கன்றினை வால் ஓலை கட்டி அது போச்சு. வேற ஒரு கண்ணுக்குட்டி வந்து தான் அந்த கண்ணுக்குட்டியே எடுத்து மரத்திலேருந்து கனிகள் உதிர்வதற்காக வேண்டி அடிச்சியாமே. அது அசுரனா தான் இருக்கட்டும், தேவனா இருக்கட்டும், அது கண்ணுக்குட்டி தானே. அது அசுரனா இருக்கட்டும், அதை எடுத்து அடிச்சியாமே. கனிகள் குதிர எறிந்து அப்புறம் சும்மா காட்டில் போனா ஏதோ மாட மேய்ச்சுன்னு சமத்தா வர வேண்டியதானே. பாம்பு பிடிக்கிறியாமே. அங்க போய் ஒரு பாம்பை பிடிச்ச வாழை பிடிச்சனா ஆட்டுன்னு ஆட்டினியாமே. இந்த பசங்கள்லாம் வந்து சொல்றது, அது திரும்பி கடிச்சா என்னடா பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? அப்படிலாம் செய்யாதடா. கேட்டா நான் ஒன்னும் குறும்பு பண்ணலையே அப்படின்னு சொல்றேன். ஊர்ல ஒருத்தர் கூட உன்னை சாதுன்னு சொல்ல மாட்டா. எல்லாரும் சாட்சி. நீ பண்ணின தப்புக்கெல்லாம் எல்லாரும் சாட்சி. பின்தொடர்ந்து ஓடி ஓர் பாம்பை பிடித்து கொண்டு ஆட்டினாய் போலும். கடைசியில் நீ ஆடினாய்ங்கிறா. எல்லாரும் காளிய நர்த்தனங்கிறா. அதை போட்டு ஆட்டுன்னு ஆட்டி விட்டு அது வாயால ரத்தம் கைக்கண்டு ஊருக்கு போனா போறோம்னா ஆயிடுத்து. அதுக்கு இப்படி காளியங்கிற பாம்பை பிடிச்சேன்னா ஆட்டினியாமே. உன்னை அடக்கிறதுக்கான சாமர்த்தியம் எனக்கு இல்ல கண்ணா. உன்னை பார்த்துக்கணும் அப்படின்னு ஆள் போட்டாலும் அவளால முடியாது. நின் திறத்தேன் அல்லேன் நம்பி நீ பிறந்த திருநன்னாள் நன்று நீ நீராட வேண்டும் நாரணா ஓடாதே வாராகாயி. நின் திறத்தேன் அல்லேன், உன்னை அடக்குவதற்கான திறமை எனக்கு இல்லை என்று பொருள். யாருமே உன்னை அடக்க முடியாது. ஊர்ல ஒருத்தருமே உன்னை அடக்க முடியாது. யாருக்கு நீ அடங்க மாட்ட. அது போகட்ட, நீ குளிக்கிறதுக்கு வா. நீ பிறந்த திரு நன்னாள். இன்னைக்கு உனக்கு தீர்த்த மாட்டேனுமே. இன்னைக்கு பிறந்த நாளாச்சே. எனக்கு ஒண்ணு இன்னைக்கு ஒன்னும் பிறந்த நாள். அடுத்த மாசம்தான் ஆவணி மாசம் வரும். ஆவணி ரோகிணியில தானே நான் பிறந்த நாள். இல்ல மாசங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிய. இன்னைக்கு பிறந்த நாள். நான் மாசம் வரும் இல்லையாடா உனக்கு. இன்னைக்கு திருவோணம் நட்சத்திரம், சிரவண நட்சத்திரமாச்சே. அதுக்கு தீர்த்த மாற்ற வழக்கமாச்சே. நன்று நீராட வேண்டும். நான் இன்னைக்கு குளிக்கலம்மா, எனக்கு சம்பரோட்சணம் மட்டும் பண்ணிவிடு. எனக்கு புரோட்சணை பண்ணு போறோம், குளிக்க வேண்டாம். நீ புரோட்சணை பண்ணிண்டா உடம்பெல்லாம் அழுக்கு போகாது. இல்ல அந்த தாத்தா தினம் புரோட்சணை தானே பண்ணிக்கிறார். அவர் சந்தியாவந்தனம் பண்றார். ஒரு வேளை 3 வேளை குளிக்க முடியுமான்னு அவர் உட்கார்ந்து கொண்டு சந்தியாவந்தனம் பண்ணிக்கிறார். உனக்கும் பூனல் போட்டா சந்தியாவந்தனம் பண்ணலாம். நீ குளி, இங்க வா கூப்பிடு. கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.